வணக்கம் மற்றும் கோடான கோடி நன்றிகள் குருதேவா அவர்களுக்கு. நான் ராஜ்குமார், சென்னையிலிருந்து. நான் யூடியூப்பில் வீடியோ பார்த்து குருதேவாவோட வீடியோவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவர் மூலிமா அவர்கிட்ட வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அவர் ரிமோட்லேருந்தே அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற எனக்கு தீட்சை அங்கே இருந்துட்டு இங்கே தீட்சை கொடுத்தாங்க. வாசி யோக தீட்சையை வாங்கிட்டு நான் தொடர்ந்து குருதேவாவோட பயணிச்சிட்ருக்கேன். தொடர்ந்து தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ண உள்ளுக்குள்ளார சுவாசம் உள்ளுக்குள்ளாரே ஓட ஆரம்பித்தது. வாசி யோகம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், நிறையா பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம், பல பேர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கோம். அது என்னங்கிறது கரெக்டாக தெரியாது. யாரையும் நம்பி போய் வாசி யோகத்தில் தீட்சை வாங்கிறதுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. குருதேவாவோட வீடியோவை பார்த்துட்டு அவர் இந்த உலக மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சேவை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு தான் தொடர்பு கொண்டேன். வாசி யோக தீட்சை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு உள்ளுக்குள்ளார வாசி யோகம்னா என்னங்கிறது உண்மையிலே புரிய ஆரம்பித்தது. உள்ளே சுவாசம் ஒடுங்க ஆரம்பித்தது. அப்புறம் அந்த சுவாசம் அப்படியே போக போக ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி பண்ண வாசி மலர்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் போனது. இடையில குருதேவட்ட அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறப்போ, இதை நீங்கள் ஒரு வாசி மலர்ச்சிக்கு வந்துட்டீங்க, தொடர்ந்து விடாமல் படுங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த நிலை நீங்கள் மேலே மேலே போகலாம், நீங்கள் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா அவர் யூடியூப்பில் இருக்கிற எல்லாருமே எனக்கு இந்த உலக மக்கள் எல்லோரையும் ஒரு சாதிக்க வைக்கணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கம்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி நான் பண்ண மலர்ச்சி லெவலுக்கு நான் வந்திருக்கேன் இப்போது. ஸோ அதுலேருந்து நான் என்ன உணர்ந்தேன் அப்படின்னா, வாசி யோகம்ங்கிறது மிக எளிமையானது. அதை குருதேவா மூலியமாக எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். கடவுளோட ஒரு அனுகிரகம் இருந்ததுனால தான் அது கிடைச்சது. அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. கடவுள் உள்ளுக்குள்ளார, சிவன் நமக்குள்ளார தான் இருக்காருங்கிறத நல்லா ஃபீல் பண்ண முடியுது. நம்மள ஆஞ்ஞா சக்கரம் நல்லா துடிப்போடையும் எப்பயுமே அதில் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. குருதேவாவோட பேரை இங்கே உட்காந்துட்டு நம்ம அவர் நினச்சாலே இங்கே நமக்கு வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். எப்பயுமே அவரோட தொடர்புலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படுது. இப்போ நான் அடுத்த ஸ்டேஜ் வாசி மலர்ச்சி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிருக்கேன். சகஸ்ராரால் எப்பயுமே ஒரு ஃபீலிங், கனெக்ஷன் இருக்கிறது ஃபீல் பண்ண முடியுது. இதை நிகழ்த்தி கொடுத்த குருதேவா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த கோடான கோடி நன்றிகள். இதை உலக மக்கள் அனைவருக்கும் அவர் கொண்டு சேர்க்கணுங்கிறது என்னோட ஒரு ஆழ் விருப்பம்னு சொல்லலாம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்னு ஒரு மனதார நான் வாழ்த்துகிறேன். கடவுள்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.